Assalamualaikum. Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த செட்டப்லாம் பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு. இந்த வீடியோ மோஸ்ட்லி நாளைக்கு தான் வரும் அப்படினு நினைக்கிறேன். நான் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேங்க இன்னைக்கு வந்து சண்டே எந்த ஸ்பெஷலுமே இல்லை அப்படினு சொல்லிட்டு. நைட்டே வந்து பாத்தீங்கன்னா 65 வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. லஞ்சுக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. இப்போ காலையிலேயே நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அனல் அடிக்கிறதால புகையாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க நான் சேர்த்துட்ருக்கேன். நான் வந்து பிரியாணி சேர்க்கணுன்னா எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி கூட வச்சுட்டேன். இப்போ எழுந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும்தாங்க கட் பண்ணேன். என்ன தான் பிரியாணி செஞ்சாலும் நம்ம இந்த டீ விட முடியாதுங்க. டீ குடிச்சிட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை செய்யலாம். இப்போது டைம் வந்து 5:45 ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் வந்து இதை சமைச்சு முடிக்கணும். இது எனக்கு பெரிய டாஸ்க்கு தான். வாங்க எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி வந்து வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேர்ந்தே வதங்கிடுங்க. அதனால தான் ஏற்கனவே நான் ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுடுறேன். நான் இப்போது அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 kg கிட்ட வந்து சமைக்க போகிறேன். அதுக்காக தேவையான மசாலாலாம் போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. ஏன்னா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்காக தான். இப்போவே ஸ்மெல் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. காலையில் இங்கே நிறைய பேர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து வெளியே வேலைக்கு போகிறவங்க தான். ஸோ எல்லாருக்குமே இந்த வாசனை போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க யார் வீட்லேயோ பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னு. இது வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சிங்க. இப்போ மசாலாலாம் நான் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் கூட சேர்த்துட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் போடும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் டைம் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக ஆகிடும். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. மசாலா மட்டும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். தயிர் கூட சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலாலாம் நான் போட மாட்டேங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அது எல்லாமே வதங்குற வரைக்கும் நான் ரைட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக சேர்த்துப்பேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த அப்புறம் அரிசி கூட போட்டாச்சுங்க. வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான். 15 மினிட்ஸில் என்னால் இது செய்ய முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஹோப் இருக்குது. பார்க்கலாம். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த அரிசி வந்து நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள் தம்க்கு வச்சுட்டேன். தம்க்கு வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சா போதுங்க. அவ்வளோதான். தம் ஆகிடுச்சின்னா நம்ம எடுத்து பேக் பண்ணிடலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 6:55 ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸில் நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். அவ்வளோதாங்க. கம்ம பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. காலையில் செய்யும்போது எத்தனை ஏடாகூடமாக செஞ்சுருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக கூட இருந்துச்சு. ஓவரால் நம்ம டாஸ்க் வந்து இன்றைக்கி முடிஞ்சதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சுங்க. லஞ்ச் கூட பேக் பண்ணி கொடுத்தமிச்சாச்சு. ஓகே, பசங்க வந்தப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஹாய், ரெடி ஆகிட்டிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? காலையிலேயே வா. டிஃபனுக்கு கூட பிரியாணி தான் சாப்பிட்டாங்க 2 பேரும். தோசை போடுறேன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. தோசையா அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க தம்பிக்கு பாருங்கள் பொறுப்பாக வந்து ஷூ தொடச்சி கொடுக்குற அஸ்மா. என்னம்மா சொன்ன உடனே போட்ட தூக்கி எவ்வளோ அழகாக தொடச்சி கொடுத்துருக்கா பாரு அஸ்மா. ரயான் தேங்க்ஸ் சொன்னியா? அக்காவுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? 2 days லீவ். இன்றைக்கி எக்ஸாமுக்கு போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட். 10 days லீவ். அது மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். ஆமாம். அப்புறம் யார் போய் நிற்கணும்? பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் தான் போய் நிற்கணும். நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதியிருப்பீங்களோ தெரியல. என்னால் எழுதுங்க. இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களாம் கூட சூப்பராக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் சூப்பராக முடிக்கணும், எழுதி முடிக்கணும். ஓகே ஓகே. இன்றைக்கி லன்ச்சு பிரியாணி எல்லோரும் பார்த்தாங்க. எங்கள் தயிர் பச்சடி, ரைட்டா, வெங்காய சட்னி, என்ன வேணால் சொல்லலாம். தயிர் போட்டு வெங்காயம்
அப்படின்னு கூட சொல்லலாம். சரி கிளம்பலாமா? நாங்கள் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுத போகிறோம். நீங்களும் நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நாங்கள் கிளம்புறோம். சொல்லிவிடுங்க. பாய். ஹாய். போயிட்டு வந்துட்டிங்களாப்பா ஸ்கூலுக்கு? நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காலையில் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தாமிச்சா, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? காமியம்மா, டிஃபன் பாக்ஸ் காமி. வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே காமி. இதில் லன்ச் டேபிள் வேறு, லஞ்சில் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது லஞ்சில் ஏன்ப்பா சாப்பிடல? லன்ச் டைமில் ஏன் சாப்பிடல? அப்போ இறங்கலையா? நான் எப்போவுமே எப்படி போடுவேன்னா அப்படி தான் வைப்பேன். அப்போ தான் வயிறு ஃபுல்லாகும். அஸ்மா சாப்பிட்ருவா. பிரியாணின்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளும் ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு தெரியல. நல்லா இல்லையா? அதெல்லாம் டிஃபனுக்கு கூட 2 பேரும் பிரியாணி தான் சாப்பிட்டு போனாங்க. அதனால அழுத்துச்சான்னு தெரியல. ஸ்நாக்ஸ்க்கு வேறு பிஸ்கெட் வச்சுட்டு போனாங்க. நான் சொன்னால் கேட்கல. வேறு எதுனா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கேட்கல. பிஸ்கெட் சாப்பிட்டா ஸ்நாக்ஸ்க்கு எங்கேருந்து நீங்கள் லஞ்சு சாப்பிடுவீங்க? ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எடுத்துகிட்டு போகணும். உங்களெல்லாம் ஆப்ஷனை கேட்க மாட்டேன். இப்போ நல்லா இருக்கிறேன் பிரியாணி. காலையில் கொஞ்சம் காரமாக இருக்குது சொன்னல. எப்போவுமே காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டா கொஞ்சம் காரமாக தான் தெரியும் எந்த பொருளுமே. சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு காமிக்கணும் எனக்கு டிஃபன் பாக்ஸ். ஓகே. சரி, எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நல்லா எழுதிங்களா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 பேரும் 2 டேஸாக உட்காந்து படிச்சுட்டே இருந்தாங்க மீன்ஸ் அதான் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியல. எப்படி எழுதினாலும் ஓகே தான், ஆனால் நல்லா எழுதியிருக்கணும். ஆமாம், அவங்களே தான் வச்சுப்பாங்க. நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னா, இப்போ ஹாலிடேஸ் வரும்ல, அதாவது 10 days லீவ் விடுவாங்கள்ல எக்ஸாம் முடிஞ்சு. அப்போது ஆஃப் டே கிடையாது, 3 o'clock வரைக்கும் இருக்குது. ஆஃப் டே இல்லை, அது ஃபுல் டே தான். 3 o'clock வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஆமாம், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 3 o'clock விட்டுருவாங்க நாலுலேருந்து. இப்போ வந்து 4:15க்கு விடுறாங்க ரெகுலராக. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock விட்டுறாங்களாம் எக்ஸாம்ஸ் நடக்கிறதால. ஓகே, பரவாயில்ல, அது கொஞ்சம் பெட்ரு தான். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து படிக்கலாம்ல. ஓகே, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஒரு முறை சத்தமாக சொல்லிவிடுங்களேன், எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும்ல. இந்த மாதிரி சாப்பிட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. ஓகே, சத்தமாக சொல்லவே இல்லை நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரிலாம் யார் யார் ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாருனா சமைச்சு வச்சுட்டு நல்லா இருக்கான்னு யாருனா சொல்லுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அது ரியல் தானே, எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று தான். அது சொல்லிட்டா கொஞ்சம் மனசு வந்து திருப்தியாக இருக்கும். அடுத்த முறை சமைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக சமைக்கலாம். ஆமாம் தானே? இது யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. நேற்று பிரியாணி தான் இன்றைக்கும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நான் சாப்பிடல, பசங்க தான் சாப்பிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.